வெடிகுண்டு வீசுவேன் என கூறிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் புகார் அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் இப்படி பேசியதாகவும், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகார் மனுவில் சமூக ஆர்வலர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் கேரளத்தை பாதிக்கும் என சிலர் மிகைப்படுத்தி வருவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு, அணை பராமரிப்பு பணிகள் தொடர்பாக தமிழக அரசின் கோரிக்கைகளுக்கு இருதரப்பும் ஏற்கும் தீர்வை காண ஒரு வாரத்திற்குள் கூட்டத்தை நடத்த மேற்பார்வை குழுவுக்கு உத்தரவிட்டனர். இதனிடையே தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்தவும், பராமரிப்பு பணிகளுக்கு மரங்களை வெட்ட தமிழக அரசை அனுமதிக்கவும் கேரள அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு பகுதியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான உதவி ஆய்வாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ராயபுரத்தை சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரிய காவல் ஆய்வாளர்களின் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் புலன் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்று ஜாமீன் வழங்க நீதிபதி மறுத்துவிட்டார். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே சொத்து தகராறில் அண்ணனை கொல்ல முயன்று விபத்து என நாடகமாடிய தம்பி மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்தனர். தெற்குமேடு பாக்யா நகரை சேர்ந்த காய்கறி வியாபாரி சுப்பையா பாண்டியனை அவரது தம்பி இருளப்பன் ட்ரக்கால் மோதிவிட்டு விபத்து என்று நாடகமாடியுள்ளார். ஏற்கனவே இருவருக்கும் முன் விரோதம் இருந்த நிலையில் சிசிடிவி காட்சியில் ட்ரக்கால் மோதியது கொலை முயற்சிதான் என்பது உறுதியானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருளப்பன் மற்றும் அவரது மகன் வினோத்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.